أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: من دل على خير فله مثل أجرك فاعله كما قال عليه السلام. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனுடைய ஆலயத்தில் அவனை தொழுது வணங்கி வழிபாடு செய்து அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்த்து நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலியை வழங்கி அருள் செய்யணும் என்ற பிரார்த்தனையோடு தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய இந்த வகுப்பு, இங்கே உரையாற்றக்கூடிய எத்தனையோ உலமா பெருமக்கள் குர்ஆனுடைய வாசகங்களையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இலகுவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் இந்த மாதத்துடைய பெருமதியும் உணராமல் எத்தனையோ பேர் கடை வீதிகளிலும் மொபைல்களிலும் கடலோரங்களிலும் கடை வீதிகளிலும் நேரங்களை காலங்களை அலட்சியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நாம் அவர்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். இந்த தருணமே நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணம். இந்த கிடைத்த வாய்ப்பு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. கலிமா கடமை 9வது ஜுஸுனுடைய பல பாகங்கள் பேசக்கூடிய செய்திகள் அனைத்தும், 8வது ஜுஸுக்கள் பேசக்கூடிய பல செய்திகள் அனைத்தும் நபிமார்களுடைய தூதுத்துவ பணியைத்தான் அது முன்னிறுத்தி சொல்லுகின்றது. இந்த உலகத்தில் கலிமா சொன்ன நாம், கலிமா நம்மீது சுவனத்தை கடமையாக்குவது போல கலிமாவிற்கு இன்னொரு கடமையும் இருக்கின்றது. என்ன கடமை இருக்கு? கலிமா சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தூய உள்ளத்தோடு சொல்கின்றாரோ, இணை வைப்பு இல்லாமல் வாழ்வோருக்கு என்ன இருக்கு? சொர்க்கம். இது கடமை என்பது போல கலிமாவை சொன்னவர்களுக்கு இன்னொரு கடமை இருக்கின்றது. மாஷா அல்லாஹ் அலைக். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பதும், நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகளையும் நம்மில் செய்வது ஒவ்வொரு மீதும் கடமையாகும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்திருந்தாலும் என்ன செய்யுங்க? எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முன்னால் வாழ்ந்த இத்ரீஸ், இப்படி வரிசையா நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி
அவர்களுடைய காலங்கள், எப்படிப்பட்ட சூழல் மக்களை சந்தித்தார்கள், சந்தித்த மக்களுடைய எதிர்வாதங்கள் எப்படியெல்லாம் இருந்தது, எல்லா அத்தாட்சிகளையும் கண்ணூர கண்டவர்கள், கண்ணால் கண்டவர்கள் அத்தாட்சிகளை பொய்ப்பித்தார்கள். பொய்ப்பித்து நபிமார்களை கொலையும் செய்தார்கள், ஏளனப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பணியில் அவர்கள் சிறிதளவும் சோர்வுகளோ தயக்கங்களோ எதுவுமே காட்டாமல் இருந்தார்கள். இப்போது இஸ்லாஹ் என்பது, சீர்திருத்தம் என்பது காலத்துடைய மிகப்பெரிய கட்டாயம். நான் சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டியது அல்ல. அன்றாடம் மொபைல் போன் மூலமாக இந்த சமூக வலைதள செய்திகளில் ஒவ்வொன்றாக நம்முடைய காதுகளில் சமுதாயம் எதை நோக்கி செல்கின்றது என்பதை பெரும் கவலைக்குள்ளாக்கூடிய செய்திகளும் அன்றாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தை நம்மால் திருத்த முடிகின்றதோ இல்லையோ. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. குறைந்தபட்சம் தன்னளவிலாவது நான் என்னை திருத்தி எனக்கு கீழ் உள்ளவர்களை திருத்தக்கூடிய ஒரு சூழலை நான் உருவாக்குவதா என்ன யோசித்து பார்க்க வேண்டும். முந்தைய நாள் கூத்தாடிகளையும் சினிமாக்காரர்களையும் தலைவனாகவும் தளபதியாகவும் சிறுநீர் போயிட்டு சுத்தம் செய்யாதவர்களை பள்ளிவாசலுக்குள்ள சர்வ சாதாரணமாக கொண்டு வந்து, நான் உள்ள வருவதை பத்தி நான் பேச வரல, காபீர் வரலாமா இல்லையாங்கிறத பேச வரல. தனித்துவமாக ஒரு இஃப்தார் என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து அதில் அவர் தொழுதார், நோன்பு திறந்தார், எங்களோடு இருந்தார். அவர் இனிமே அவர் என்ன கிடையாது, சாதாரண விஜய் இல்ல, முஹம்மது விஜய் என்று சொல்லும் அளவிற்கு சமுதாயத்துடைய எவ்வளவு பெரிய சீர்கை நாம் சந்திக்கிறோம்னு பாருங்க. இதுல சென்னை தான் தூரத்துல இங்க உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி உட்கார்ந்து இருக்கும். சீர்திருத்தம் இல்லை என்றால் சீரழிவு நிச்சயம். கொஞ்ச காலத்துக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி, ஒரு வருஷத்துக்குள்ள எங்கேயோ கேள்விப்பட்ட நிகழ்வு, ஆணும் ஆணும் சேர்ந்து இருக்கலாம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம் என்கிறத நம்ம எல்லாரும் எங்க கேள்விப்பட்டோம்? அமெரிக்கால கேள்விப்பட்டோம், கனடால பார்த்தோம். இப்படி பார்த்த நிகழ்வு எங்க இருக்குது? நம்ம வீட்டு வாசல் முன்னாடி. பல வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்த தொலைநோக்கு பார்வை எங்கோ நடப்பதாக நாம் எல்லாரும் பேசிக்கொண்ட செய்தி, அது எங்கோ நடந்ததோ இல்லையோ, குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லுகின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு முன்னால் இதை மாதிரி யாருமே செய்யலையே, இவ்வளவு மோசமான கேவலமான அசிங்கமான செயலை செய்வதாக லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு சொல்லுகின்றார்களே, இதை நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு தெளிவுற வைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துகின்றார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாம் அற்பம் சொற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது. பதஅல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாம் ரொம்ப குறைவான மக்களை கொண்டு என்ன செஞ்சது? இஸ்லாம் ஆரம்பமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஜா, அபூபக்கர், அலி, ஸைத், பிலால், உஸ்மான், சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற ரொம்ப அற்பமானதை கொண்டு இஸ்லாம் முதல்ல தொடங்கியது. முதல் கட்டமாக சொல்ல 5 பேர் தான். இவங்களை வச்சுதான் இஸ்லாம் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த இஸ்லாத்தோட இன்னைக்குடைய அதனுடைய கிளைகளும் மரங்களும் வேர்களும் விழுதுகளும் விசாலமா கிடக்கு. கரீபா, அதே நிலைக்கு இஸ்லாம் திரும்பி செல்லும். அரபுலகங்கள்ல தியேட்டர் வருது, கிளப் வருது, மதுமா பார் வருது, இதையெல்லாம் பத்தி பேசுறோம். சிலை வணக்கம் திரும்ப அங்கு வரும், பின்னால் அல்லாஹ் அழிப்பான் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. இன்னும் எங்க இருந்துட்டு இருக்கிறோம்? கண்கவர்ல எதெல்லாம் சீனத்தோ அலங்காரமோ இன்னும் அதையத்தான் பேசிட்டு இருக்கிறோம். எங்க வரல? அடிப்படைக்கு இன்னும் வரல. கரீபா, இஸ்லாம் பழைய நிலைக்கு திரும்பி செல்லும். அப்படி செல்லும் பொழுது குரபாக்களுக்கு நற்செய்தி என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.
யாருக்கு நல்ல செய்தி? குரபாக்களுக்கு சுப செய்தி. அல்லாஹுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒமனில் குரபா யா ரசூலல்லாஹ், குரபாக்கள் என்றால் யார்? கால அல்லதீன யுஸ்லிஹூன இந்த ஃபஸதத்தின் நாஸ், இந்த ஃபஸாதின் நாஸ், மக்கள் எல்லாம் குழப்பத்திலும் பாவங்களிலும் வீணான காரியங்களும் இருக்கும் பொழுது யுஸ்லிஹூன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பாக்கியம் வேண்டுமா வேண்டாமா? காலங்கள் இல்லை, மறுமை நாளுடைய நெருக்கங்களை கண்கூடா கொஞ்சம் சின்ன அடையாளங்கிற பெரும்பகுதி கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட கால சூழலில் மக்கள் எல்லாம் ஃபசாத், குழப்பத்திலும் வழிகேட்டிலும் பாவங்கள் இருக்கும் பொழுது யுஸ்லிஹூன், சில மக்கள் சீர்திருத்தம் செய்வார்கள். அவர்கள்தான் குரபாக்கள், அவர்களுக்குத்தான் நற்செய்தி உண்டு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் இந்த ஹதீஸ் நிறைய அறிவிப்புகளில் அன்னாசு சாலிஹூன கலீலுன் ஃபின்னாஸ், மக்களில் இவர்கள் குறைவாக இருப்பார்கள். இந்த சீர்திருத்தம் செய்யறவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப காயல்பட்டினம்னு இருந்தா இதுல எல்லாரையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா சீர்திருத்தம் என்பது பணி, அந்த வேலை, அந்த ஹிதுமத் யாருடையது? நபிமார்களுடையது. யாருடையது? நபிமார்களுடையது. நபிமார்கள் தீனார்களையும் திர்ஹம்களையும் விட்டு செல்லவில்லை. எதை விட்டு போனாங்க? இல்ம், கல்வியை, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய கடமை, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஅயதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய சீர்திருத்த பணி நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ كُنْتُمْ خَيْرَ أُمَّةٍ أُخْرِجَتْ لِلنَّاسِ تَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَتَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَتُؤْمِنُونَ بِاللَّهِ. இதெல்லாம் யாருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்? உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். வல்தக்கும் மின்கும் உம்மா, சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். யதுஊன இலல் கைர், எதன் பக்கம் அழைக்கணும்? நலவின் பக்கம், நன்மையின் பக்கம் அழைக்கணும். வயன்ஹவுன அனில் முன்கர், எதை விட்டு தடுக்கணும்? பாவங்களை விட்டு, தீமைகளை விட்டு தடுக்கணும். வஉலாயிக, அவர்கள், ஹும், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த உலாயிக்கவும் ஹும்மும் ஒண்ணுதான். அல்லாஹ் ரெண்டையும் அழுத்தமாக சொல்கின்றான். இந்த எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்கள் தான் தகீத், அழுத்தம் கொடுத்து அல்லாஹ் உறுதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த பணி நம்மில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறதா? நபிமார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவோ சிரமங்கள் மேற்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சீர்திருத்த பணி என்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கேள்வி என்ன அப்படின்னா, நன்மைகளை எங்கிருந்து சொல்றது, எப்படி சொல்றது? நன்மைகள் என்ற பகுதியினுடைய முதல் பகுதி கலிமத்துல் உல்யா, கலிமத்து தையிபா, இதுதான் முதல் நன்மை. தொழுக ரெண்டாவது. முதல்ல நல்லறங்களை சொல்றதுக்கு முன்னால நல்லறங்களை யாருக்காக வேண்டி செய்ய வேண்டுமோ அவனுடைய குவத்தை பத்தி விளக்கணும். அல்லாஹுடைய ஆற்றல்களை, அல்லாஹுடைய மகத்துவத்தை, அல்லாஹுடைய பண்புகளை போய் சொல்லி காட்டணும். அல்லாஹுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை எல்லாம் யுத்த களத்திற்கு அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறவங்களை எல்லாம் தலையெடுத்து கொன்னு குழில வைங்க எல்லாம் சொல்லல. யாரை பார்த்தாலும் கொல்லுங்க அப்படிலாம் சொல்லி விடல. போகக்கூடியவங்க, நீங்க எந்த மக்கள்கிட்ட போறீங்களோ அந்த மக்கள் யாரு? வேதக்காரர்கள், அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள். அவரிடத்துல முதல்ல அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், முதல்ல கலிமாவை பற்றி சொல்லுங்கள். ஏற்றுக்கொண்டால் அடுத்து தொழுகை, அடுத்து என்ன? ஜகாத்.
இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. முதல் வேலையாக செய்ய வேண்டியது கலிமாவை மக்களுடைய மனதில் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பள்ளி, தௌஹீதுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? பேச ஒரு இடம் கிடைச்சதா? இல்ல. எல்லா தெருக்களையும் விரட்டி அடிக்கப்பட்டோம். ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஒரு காலத்திலேயாவது மேடைகளை போட்டு தௌஹீதை பேசிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு பள்ளி வாசல்கள்ல கூட, நம்ம தௌஹீது பள்ளிகள்ல கூட என்ன குறைஞ்சு போச்சு? தௌஹீதுடைய வலிமையும் ஷிர்க்கினுடைய எதிர்ப்பும் பேர் ஆபத்தும் பேசுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சு. வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின், இந்த எல்லா சமுதாய மக்களுக்கும் நாம் நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம். அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், எதற்காக வேண்டி? அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும், ஷைத்தானியத்தனமான காரியங்களை விட்டு மக்கள் விலகி வாழ என்பதற்காக எல்லா ஊரார்களுக்கும் நபிமார்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இன்னைக்கு அந்த பணி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இந்த பராத் இரவு, ஒவ்வொரு மாதம் நடைபெறக்கூடிய மார்க்கம் சொல்லித்தராத நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய மாபாதகமான செயல்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சீரியல் லைட்டோட, சாப்பாடோட, இன்னும் ஒருபடி கூடி போய் என்ன கச்சேரிகளோடு, அது மழையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நடத்தியே ஆக வேண்டும் என்ப எந்த ஒரு 3 வருஷத்துல பழைய மாதிரி மாறி வருது. காரணம் என்ன? காரணம் என்ன? சொல்ல வேண்டிய நம்ம ஒதுங்கிட்டோம். அல்லாஹ் எந்த பொறுப்பு நம்ம கையில தூக்கி கொடுத்தானோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கென்று ஒரு மஹல்லா உருவாயிருச்சு, நமக்கென்று பள்ளி உருவாயிருச்சு, நமக்கென்று தப்தர் வந்துருச்சு. நம்ம பிள்ளை எங்க வளர்ந்துருவான், நம்ம பேர் அங்கே படிச்சு வந்துருவான். அப்ப என்னாச்சு? நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்? நம்ம படிக்க வைக்கிற ஸ்கூல் நம்மளை விட வேகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மாற்று மத அன்பர்களுடைய பள்ளி ஸ்கூல்கள்ல பெரும்பகுதி படிக்கிறவங்க முதன்மை யார் தான் இருக்கிறா? நம்ம தான் இருக்கிறோம். குட்டை பாவடை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, ஜபங்கள் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இப்படி எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என் புள்ள நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசணும் என்ற இடத்துல மார்க்கத்தை தீனை எது இழந்தாலும் பரவாயில்லை. எதை படிக்கணும்? இங்கிலீஷ், ஆங்கிலம். இதுதான் நம்ம பெரும் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் எவ்வளவு துன்பப்பட்டார்கள். நாமும் படாமல் இல்லை. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய உழைப்புகளும் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தேடுதல்களும் மார்க்கத்தை எங்க வயான் நடந்தாலும் வேன் பிடிச்சு வண்டி பிடிச்சு ஓடி தேடி ஆட்களை சேர்த்து ஒரு காலத்துல கேட்ட காலங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு என்ன ஒதுங்கி உட்கார்ந்துருக்கும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஅயத்திஹி, கட்டாயம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உனக்குன்னு தௌஹீதை தந்தோம், என்ன செய்தாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இப்படியெல்லாம் உட்கார்ந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் அப்படியே ஒதுங்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையாக சில செய்திகளை நமக்கு சொல்லியே காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவாரியுன்கள், சீடர்கள் இருந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் நம்ம ரசூலுல்லாஹ் வரலாறு படிச்ச மாதிரி முதல் 3 நூற்றாண்டு சிறப்பிற்குரிய காலம். அதுக்கப்புறம் என்னவாகும்? கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்துடைய வழிகேடுகள் உருவாகி இன்னைக்கு தமிழகத்துல நாம் செய்கின்ற பராத்தா இருக்கலாம், மௌலூதா இருக்கலாம், அல்லது இந்த மார்க்கம் சொல்லித்தராத எல்லா வழிபாடுகளும் கிபி 400, 500, 600 பிறகு ஹிஜ்ரி 400, 500க்கு பின்னால் உருவாக்கப்பட்டது தான். இது எங்க இருந்து வந்தது? எல்லாம் வந்தது ஈரான்ல. ஈரானை சுற்றி உள்ள பகுதி அங்கிருந்து வந்துச்சு.
ஷபே பராத். ஷபேங்கிற வார்த்தை நீங்க எங்க தேடினாலும் குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயும் கிடைக்காது. அரபியில ஷபே எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்? அது என்ன இல்ல? முதல்ல அரபியே இல்ல, அது உருது இல்ல, என்னது? பார்சி. பார்சி எங்க பேசப்படுது? இது என்னைக்காவது சொல்லி இருக்கிறாமா? நம்ம என் மேடை போட்டு எல்லாரும் சொல்ல வேண்டாம். குறைந்தபட்சம் நான் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு செய்தியாவது, எங்க இதுக்கு மார்க்கத்துல ஆதாரமே இல்லைங்க, செய்தால் அல்லாஹ்ட்ட அன்பு கிடைக்கும்னு செய்றீங்க, அன்பு கிடைக்காது, ரசூலுல்லாஹ் சொல்லல, இதையாவது சொல்லி இருக்கிறோமா? குறைஞ்சபட்சம் நமக்கு அல்லாஹ்விடத்துல ஞாபகப்படுத்துகின்றார்கள். இப்படி எல்லா தூதர்மார்களுக்கும் யார் இருந்தா? சஹாபாக்கள் இருந்தார்கள். அவங்க இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள் எதை சொன்னார்களோ அதை அவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். எதை விட்டு தடுத்தாங்களோ விலகி வாழ்ந்தாங்க. அதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் வழி மாறினார்கள். தூதர்மார் எதை சொன்னாங்களோ அதை செய்யல, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அதை செஞ்சாங்க. இப்படி சொல்லிட்டு இப்படிப்பட்ட காலத்தில் வாழும் பொழுது ஒமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமினுன். வாசகத்தை கவனமாக கேட்கணும். சொல்றாங்க எல்லா நபிக்கும் சிலர் இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் சரியா ஃபாலோ பண்ணாங்க. அந்த வாரிசு பின் தோன்றல் அது தாண்டி ஒரு 5, 6, 10 தலைமுறை தாண்டி வரும் பொழுது அப்படியே மாற்றமாயிருச்சு. நம்ம கண்ணால நம்ம நிகழ்வு இது உண்மையான நிகழ்வு. அப்படி உள்ள காலகட்டத்தில் ஒமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமினுன், கரத்தால் எவர் போராடுகின்றாரோ ஃபஹுவ முஃமின், அவர் இறை நம்பிக்கையாளர். ஒமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, நாவால் எவர் போராடுகின்றாரோ ஃபஹுவ முஃமின், அவர் இறை நம்பிக்கையாளர். ஒலைஸ மின் வரா தாலிக மினல் ஈமான் ஹப்பத்து ஹர்தல். அப்போ நாவால போராடுறது, உள்ளத்தால போராடுறது, கையால தடுக்கிறது. கையாலன்னா குறைஞ்சபட்சம் மனைவி குழந்தைங்களை தடுக்கலாம். மனைவியையும் இந்த இடத்துல கைங்கிறது அடிச்சோ குத்தியோ தள்ளியெல்லாம் இல்லை. கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டிய முறைகள்ல கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லலாம். ஒண்ணு கையால், இல்ல நாவால், ரெண்டும் இல்லையா மூணாவது என்ன? உள்ளத்தால், அப்படி மனதால வெறுத்தாவது ஒதுங்கிடணும். இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், வலைஸ வராஅ மின் தாலிக மினல் ஈமான், இது இந்த மாதிரி விஷயம் யார்கிட்ட இல்லையோ அவங்கள்ட்ட ஈமானே இல்லை. அவங்கள்ட்ட ஈமானே இல்லை. ஹப்பத்து ஹர்தல், எந்த அளவிற்கு? உள்ளத்துல விதை வித்தின் அளவிற்கு கூட இறை நம்பிக்கை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நிறைய மார்க்கம் படிக்கிறோம். 30 வருஷமா தௌஹீதிலே ஊறி போயிருக்கிறோம். 30 வருஷமாக தௌஹீதுல ஊறி போயிருக்கிறோம். நாம் அதுல ஊறி திளைத்து மாஷாஅல்லாஹ் நல்லறங்கள் எல்லாம் செய்யறோம். நம்ம தாவாவை கொண்டு போய் சேர்க்கிற வழிகள் என்ன? ஊருக்கு ஒரு தாவா சென்று அதற்கு உபகாரம், அதற்கு நிறைய உதவிகள் செய்வதன் மூலமாக நன்மை என்ற பகுதி அடையலாம். அது சதக்கத்து ஜாரியாவாக வரும். அல்லாஹ் நமக்குன்னு சில பொறுப்பு கொடுத்திருக்கான் தானே. என் மனைவி, என் மகன், என் மகள், இப்படிங்கிற ஒரு முதல் கட்டத்திற்கு நான் தான் முதல் பொறுப்பாளியாவேன். இங்க குறைஞ்சபட்சம் சொல்லி இருக்கிறோமா? பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாட்டையும் ஒரு காத்து வாக்குல செய்தியாவது காதுல கொண்டு போய் போட்டிருக்கிறோமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில சொல்றாங்க, உன்னுடைய ஆடை எங்க இருக்கு? கரண்டை காலுக்கு கீழே இருக்கு, சரி செய்து கொள். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகை நின்னு போச்சு. அவங்க இப்ப நின்ட்டாங்க, ஜமாத்து முடியுது, குத்தம் ரத்தம் போய்கிட்டே இருக்குது. சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே, இன்னும் நீங்க தொழுகல, இன்னும் நீங்க தொழல. ஞாபகப்படுத்துறாங்க. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மாரியத்துல் கிப்தியா, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை, அந்த ஆண்மகன் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சாங்களே, அது மாரியத்துல் கிப்தியா அவங்க மூலமாகத்தான்.
மாரியத்துல் கிபித்தியா யாரு? ஒரு கிறிஸ்தவ அந்த வம்சத்துல உள்ளவன். அவங்கள என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அன்பளிப்பா கொடுக்கப்பட்டவங்க அந்த ஊர்ல இருந்து கிளம்பி மதீனா வரக்கூடிய வழியிலேயே இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஹாத்திம் இப்னு அபி பல்தா, ஹாத்திம் இப்னு அபி பல்தா வர்ற வழியிலேயே தாவா பண்றாரு. வர்ற வழியிலேயே தாவா பண்றாரு. மூமினா மாறுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் நடைபெறுகின்றது. சஹாபாக்கள் அதுல பெரும் முயற்சி எடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய உதாரணம் ஒரு நெருப்பு மூட்டியை போன்று. நான் நெருப்பை மூட்டி வச்சுட்டு இந்த விட்டில் பூச்சிகள், வெளிச்சத்தை பார்த்த உடனே வரக்கூடிய பூச்சிகள், நான் இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறேன். உள்ள விழக்கூடாதுன்னு தடுக்கிறேன். என்னையும் மீறி சிலர் விழுறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன், மார்க்கத்தை ஏத்துக்குங்க, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் தான் உயர்ந்தவன், வணங்க தகுதியானவன், அவனை தவிர கல்லோ மண்ணோ சிலைகளோ எதுவும் வணங்க தகுதி இல்லை என்பதை எல்லாட்டையும் சொல்றேன். கேட்கிறவங்க காப்பாற்றப்படுறாங்க, கேட்காதவங்க என்னையும் மீறி விழுறாங்க. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இந்த மக்கள் ஈமான் கொள்ளாததற்காக நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வுடைய கவலை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய கவலை என்ன? இந்த துன்யாவை பற்றியான, துன்யாவில் மக்களை பற்றியான கவலை. கொண்டு வந்த மார்க்கத்தை ஏத்துக்க மாட்டிருக்காங்களே. இந்த வசனம் ஒரே மாதிரி 2 இடத்துல வருது. 2 இடத்துலையும், ஒரு இடத்துல குர்ஆன், ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர். நான் சொல்றேன், கேட்க மாட்டிருக்காங்க. குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுது, யாருமே அதை பொருட்படுத்த மாட்டிருக்காங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க. கவலைப்பட்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்வதை கவலைப்படுறாங்க. 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரத்துடைய பலன் சஹாபாக்களுக்கு கொடுமைதான். ரசூலுல்லாஹ் அடிக்கப்படுறாங்க, ஆனா விடல அல்லாஹ்வுடைய தூதர். மக்கால கொஞ்சம் அந்த விஷயம்லாம் எதிர்ப்பாகும் பொழுது தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு நுழையும் பொழுதே பீரங்கி தாக்குதல் தான். ஒரு 3 பேர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களையா தூதரா தேர்ந்தெடுக்கணும்? அப்படி ஒருத்தர். இன்னொருத்தர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னா காபத்துல்லாஹ்வுடைய ஸ்கிரீனை கிழிச்சிருவேனா? 3வது சொல்றாரு, நீங்க உண்மையாளராக இருந்தால் நான் உங்க பேச்சை கேட்கணும், பொய்யாளாக இருந்தால் அது எனக்கு பாவமாக அமையும் அப்படின்னு அவர் ஒதுங்கிறாரு. அப்ப 3 பேருமே நெகட்டிவா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தூண்டலாம் போல 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டாங்க. தனி நபராக ரசூலுல்லாஹ் யாரையும் விடல, எல்லாரும் வீட்டு கதவை தட்டிட்டாங்க. 10வது நாளுடைய முடிவு, ஊரே சேர்ந்து என்ன செய்யறாங்க? அடிச்சு விரட்டாங்க. கல்ல அடிச்சு கணக்கால் புடைச்சு ரத்தம் வெளியே வருது. உத்துபா ஷைபாவுடைய தோட்டத்துல போய் உட்கார்றாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம எல்லாம் நமக்குன்னு ஒரு தளம் கிடைச்சதோட பழைய நிலைவெல்லாம் மறந்துட்டோம். ஈமான், கடந்த கால வாழ்க்கையோடு அசை போட்டு பார்ப்பது என்பது இறை நம்பிக்கையினுடைய ஒரு பண்பு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. கடந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறோம். நமக்கு தௌஹீத் எப்படி வந்துச்சு, வரும்போது நம்முடைய வேகம் என்ன இருந்துச்சு, சரி இன்னைக்கு நம்மளால செய்ய முடியல, அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டுருக்கோமா? வேகமா ஷிர்க்க சொல்றதுக்கு சண்டை போட இல்ல, ஷிர்க்க மக்கள் சொல்றதுக்கு அப்பா இது வழிமுறை கிடையாதுப்பா, குறைஞ்சு சொல்லுவதற்காக உருவாக்கி விட்டுருக்கிறோமா? 10 நாட்களுடைய விளைவு, அடிச்சு கால ரத்தம் வருது, தோட்டத்துல ஒதுங்கி உட்கார்றாங்க. உத்துபாவும் ஷைபாவும் மார்க்கத்துடைய விரோதிகள். ரசூலுல்லாஹ்க்கு அவர்களுடைய வேலைக்காரர், இந்த தோட்டத்துடைய வேலைக்காரர் சொல்றாங்க, கொஞ்சம் இந்த திராட்சை பழங்களை கொண்டு போய் கொடுங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அந்த தாவாங்கிறது வந்து ஒரு இணை பிரியாததா, பிரிக்க முடியாதா இருந்திருக்கு. காலெல்லாம் எங்க உஸ்தாத் சொன்னாங்க என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரேஷன் கடையில வந்து பொருள் வாங்க நின்னாரு, பொருட்கள் வாங்குறதுக்கு. ரேஷன் கடையில கடுமையான கூட்டம். ஸலாம் அலைக்கும், எங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
உனக்கு அறிவு இருக்கா? எங்க வந்து சலாம் சொல்ற? நான் எவ்வளவு கூட்டத்தில் நிக்கிறேன் தெரியுமான்னாராம். நான் சலாம் தானே சொன்னேன். பதில் சொன்னா நன்மை. இதான் நம்ம என்னன்னா, என்ன வார்த்தைகள் சொல்லப்படுது? அஃஷு சலாம பைனக்கும், சொர்க்கத்திற்குண்டான வழி என்ன? உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், அதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நம்மள இதுதான். ரசூலுல்லாஹ் அடிபட்டு சாஞ்சு மரத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த ரசூலுல்லாஹ்க்கு இந்த பழங்கள் கொடுக்கப்படுது. பழங்களை வாங்கி நம்மளால கடுமையா அந்த ரமலான்ல வேலை பார்க்க வச்சுக்கோங்களேன். கஞ்சி ஊத்துறோம், கஞ்சி அடுக்கி வைக்கிறோம், எல்லா வேலையும் வேகமா பாக்குறோம்னா அந்த கடைசி ஓடி வரும்போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவோம். திருப்பி சொல்லுவோம், பிஸ்மில்லா அவ்வளவு வாங்குற சொல்லுவோம், தப்பு இல்லை. நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு எடுத்து குடிச்சோம், அதை இடது கை பயன்படுத்தி ஏதாவது நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் திராட்சை பழத்தை வாங்கி பிஸ்மில்லான்னு சாப்பிடுறாங்க. இதை அவர் பார்க்கிறார். இதை இந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ எந்த ஊரை சார்ந்தவர்? நான் நீனாவை சார்ந்தவன். அதாவது மதியன் பகுதி, அந்த ஷாமுடைய பகுதி, பின்னாடி சொல்றேன், அந்த பகுதி அங்க உள்ளவன் சொல்றாங்க. அப்போ யூனுஸ் உனக்கு தெரியுமான்னு அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அவர்கிட்ட. யூனுஸை உங்களுக்கு எப்படி தெரியும்? அலைஹிமுஸ்ஸலாம். யூனுஸ் என்னுடைய சகோதரர் ஆவார் சொன்னதோட பாருங்க, அடிபட்டு ரத்தம் வரக்கூடிய தளங்களிலும் அந்த இடத்துல என்னதான் மார்க்கம் சார்ந்த பகுதி சொல்ல விடவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவர் விளங்கிட்டாரு, இவர் யாருதான்? நபிதான். ரசூலுல்லாஹ் கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. இத உத்துபாவும் ஷைபாவும் பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நம்மாலையும் முகம்மது மாத்திட்டார். மக்கால சில பேரை மாத்தினாரு, இப்ப யாரையும் மாத்திட்டாரு? நம்ம வேலைக்காரனையும் மாத்திட்டார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கிற இடங்களிலெல்லாம் இறை தூதர் தூதுத்துவ பணியை செய்ய எங்கேயுமே தவறியதில்லை. இது ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வியாபாரம், பொருளாதாரம், குடும்பத்துடைய தேவைகள், உடல் ஆரோக்கியம், ஓய்வு, இதெல்லாம் மனசுல வைக்கிறோம். 23 ஆண்டு காலத்தில் முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா, தந்தை இழந்தவர், 6 வயதுல தாய் இழந்தவங்க, 8 வயதுல தாத்தா இழந்தவங்க, 40 வயது நெருங்கி வரும் பொழுது மனைவி இழந்தவங்க, 43 40 வரும்போது மனைவி இழக்கிறாங்க. அடுத்து அபு தாலிப் பெரியாப்பு இழக்கிறாங்க. பெரியாப்பையும் ஹதீஜாவையும் இழக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு மிகப்பெரிய பாதுகாப்பே குறைஞ்சு போகுது. இதுல இன்னொரு செய்தி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் பண்றாங்க, குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இறந்து போகுது. ஆண் குழந்தைகள் இறந்து போகுது. ரசூலுல்லாஹ் இஸ்ராத்திற்கு வர்றாங்க. அதற்கு முன்னால் அபுல் ஆஸ், ஜெய்னப், அபூஜஹலுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் செய்திகள் நீண்ட நெடுபகுதி. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நம்மளை எல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு நம்மளாம் மார்க்கத்துக்குள்ள இருப்பமானே தெரியாது, பிச்சுட்டு ஓடிடும். பின்னங்கால் பெடர் எடுக்க எப்ப நம்மளால முடியாது. கஞ்சிக்கு வசூல் நம்மளால அதாவது முடியல. பைத்துல் மால்ல பொறு போட்டா ஒவ்வொருத்தன் இஷ்டத்துக்கு போன் பண்ணி கேட்கிறான், நான் என்ன வேலைக்காரனா அப்படின்னா நம்ம ஈஸியா பேசிடுறோம். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளையும் அந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தான். நம்மளை முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் அந்த பொறுப்புல வச்சிருப்பான், அவ்வளவுதான். நம்ம அப்படி கடந்து போறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா என்ன பண்ணிடுவோம்? பைத்துல் மால் அதுக்கு நேரம் இருக்கு, அந்த நேரத்துல வந்தா தருவேன், இல்ல தரமாட்டேன், நான் உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது. நீ நம்மெல்லாம் இப்படி சாதாரணமா கடந்து எடுத்து எரிஞ்சு வீசிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சுமையும் தொல்லை சுமந்தாங்க. சாப்பாடு கிடையாது, அடிமைகளை கவனிக்கணும், ஏழைகளை கவனிக்கணும், மார்க்கம் வளர்றது ஒரு பக்கம், எழுத படிக்க தெரியாது, வரக்கூடிய வகியை கவனம் மனப்பாடம் பண்ணணும். இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா சுமைக்கு மேல் எல்லா சுமையும் ஏத்தி வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே என்ன சொல்லல, தாவா என்ற பகுதியில் சோர்வடையவே இல்லை. 23 ஆண்டு காலமும் இளைஞனாக தோட்டா மாதிரி, அந்த துப்பாக்கிலிருந்து பாய்கள் தோட்டா மாதிரி மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றதை எங்கேயுமே சொல்ல செய்யல, சடஞ்சே போகிற. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல வேலை பார்த்தவர் ஒரு சின்ன பையன், ஒரு யூத சிறுவன் மௌத்தா போறான். மௌத்தா போகக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் போறாங்க. போன நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர்
களிமா சொல்லி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் வாப்பாவை பார்க்குறான். யூத சிறுவன், வேதக்கார பையன், சின்ன பையன். ரசூலுல்லாஹ் போறாங்க, களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பையன் வாப்பாவை பார்க்குறான். வாப்பா சொன்னாரு, அத்தே அபுல் காசிம். ரசூலுல்லாஹ்க்கு புனைய பேர் அபுல் காசிம் ஒரு பேர். ரசூலுல்லாஹ்க்கு நீ கீழ்ப்படி, அவங்க சொல்றத சொல்லுங்கிறாங்க. அவர் சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மூலமாக நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும்னாங்க. பாருங்க, அதாவது நோய் விசாரிக்க போனா இன்னைக்கு பெரும்பகுதி ஆறுதல்லாம் கிடையாது. இதுமா என் மச்சானுக்கு வந்துச்சு, என் மாமாக்கு வந்துச்சு, இருக்க வரையும் புண்ணாக்கிறது. இந்த ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க, அந்த டாக்டர்கிட்ட காட்டாதீங்க, இந்த மருந்து எடுக்காதீங்க, இந்த ஸ்கேன் சென்டர் போகாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போனா அங்கேயும் தாவத்து தான், இறைவனை பற்றியான செய்திகள் தான். லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இலகுவாக்கும். இலகுவான எல்லா வார்த்தைகளையும் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எல்லா வகையிலும் சேர்த்தார்கள். ஒரு பெரிய மந்திரவாதி, ஒரு சூனியக்காரர் இருந்தார். அவரு மக்காவுக்கு வருகை தர்றார். அவர் வரும் பொழுது மக்கத்து குறைஷிகள்லாம் போய் சொல்றாங்க, காபிர்கள், இந்த மாதிரி எங்கள்கிட்ட முகம்மது ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு சூனியம் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காரு, அப்படித்தான் தோணுது, நீ என்ன செய்ய கொஞ்சம் அவருக்கு ஓதி பாருங்கன்னு சொல்றாங்க. அவரும் போறாரு, ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்றாரு. உட்கார்ந்து அவர் சொல்றாரு, நீங்க என்ன என்கிட்ட சொல்லுங்க, நான் நிறைய இடத்த ஓதி பார்த்து என்ன செஞ்சிருவேன், நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கேன், உங்களை என்ன செஞ்சிருவேன், குணப்படுத்திடுவேன். நிறைய பேசி முடிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சாங்க வளமையான பாணி, இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நமக்கெல்லாம் கேட்டு 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 பாடமானது. இப்போ செய்தி, அவர் திரும்ப சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு, திரும்ப சொல்லுங்க, இன்னல் ஹம்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்ன இதுதான், வெறும் ஹம்து ஸலவாத் தான் ஒருவருடைய இஸ்லாத்திற்கே காரணமாக இருந்துச்சு. நான் எத்தனையோ கவிஞர்களை பார்த்திருக்கேன், எத்தனையோ இலக்கியவாதிகளை பார்த்திருக்கேன், எத்தனையோ எழுத்தாளர்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வார்த்தை நான் யார் சொல்லியும் கேட்டதில்லை. உடனே வந்துட்டார். அதே மாதிரி ஒரு சின்ன மக்காவுக்கு பக்கத்துல அல்லது மக்கா தூரமா ஒரு சின்ன ஏரியால அரச பரம்பரை ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மக்காக்குள்ள வந்தார். வந்தவர்கிட்ட சொன்னாங்க, முஹம்மது ஒருத்தர் இருக்கிறாரு, தயவு செய்து அவர் பேச்சுக்கு காது கொடுத்துறாதீங்க. அவரும் கொஞ்ச நாள் வராமலே இருந்தாரு. ஆனா ஒரு சந்தர்ப்பம் அமையுது ரசூலுல்லாஹ் பாக்குறது. அவரு திடகாத்திரமா ரசூலுல்லாஹ் பேசட்டும் பார்த்துக்கிறோம், ரசூலுல்லாஹோட முடியாது. ரசூலுல்லாஹோட பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, எதிர் தரப்புல யார் பேசினாலும் ரசூலுல்லாஹ் முதல்ல பேச விட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல எல்லாம் வாங்கிடுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் பெருசாலாம் இல்லை, குர்ஆனுடைய வசனங்களை தான் ஓதி காட்டுவாங்க. அவற்றை ரசூலுல்லாஹ் ஓதி காமிச்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வலீத் இப்னு முகைரா, வலீத் மிகச்சிறந்த நாவன்மை உள்ளவர். ரசூலுல்லாஹ் போய் பேசினாரு. ரசூலுல்லாஹ் போய் தாஹாவோட வசனம் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. நேர மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டார், குறைஷி குஃபார்கள்ட்ட, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி தெரியுமா, நபியினுடைய பேச்சினுடைய ஆரம்பம் பழத்தினுடைய குலைகளை போன்றது, அவருடைய பேச்சினுடைய முடிவு பழத்தின் இனிமை போன்றது. ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சாங்கன்னா பல கொலையா இருக்கும், முடிக்கும் பொழுது இனிப்பாயிரும். இதுதான் அந்த தூதருடைய வழிமுறை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை தன்னால் முடிந்த அளவிற்கு எல்லா பக்கம் எடுத்து சொன்னார்கள். நாமும் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, முக்கியமான 2 செய்திகள். முதல்ல நம்ம சரி பண்ணணும், குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஆரம்பிக்கிற இடத்துல எங்க தோத்து போறோம்னா, நமக்கு ஒரு மனசு இருக்கு, சொன்னா நீ கேட்கணும். எல்லா நபி அப்படி நினைச்சிருந்தா
மார்க்கம் இன்னைக்கு வளர்ந்துருக்காது. இன்னைக்கு அஸ்ஹர்னு ஒரு பள்ளியில நம்மளால உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டிருக்க முடியாது, படிக்க முடியாது, வாசிக்க முடியாது. உண்மைதானே? எல்லா நபி நினைச்சிருந்தாங்கன்னா 950 வருஷம் எங்க கிடக்கு? தஅவுத்து கௌமி லைலவ் வ நஹாரா. ஒரு அற்புதமான வார்த்தை. இரவு பகலாக சமுதாயத்தை அழைச்சேன், ஒரு ஆளும் கேட்கல. அழைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம வேலை ரிசாலத்தை சொல்றது மட்டும்தான். யாரையும் கெட்டி கொண்ட வேலையே கிடையாது. நமக்கு மனசு என்ன? நான் சொன்னா கேட்கணும், இல்ல சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இந்த ரிசல்ட் நாளைக்கு தான் தெரியும் அருமையில. அந்த ரிசல்ட்டோட தன்மை நாளை. அப்ப இது நம்ம தோத்து போனது முதல் இடம். நான் சொன்னா கேட்கணும் கேட்கணும் அப்படி எங்க நினைக்க கூடாது. நம்ம அப்படியா மாறணும்? நம்ம 7 வயசு பள்ளிக்கு தொழ வந்தோமா? 10 வயசு கடை தொழுவ ஆரம்பிச்சிட்டோமா? 14 வயசுல ஹாஃபில் ஆயிட்டோமா? அப்படி எடுத்து பார்த்தா நம்மள்ட்டையும் குறைகள் இருக்கும். அவன் நம்மள மாதிரி நினைக்கணும். அப்ப சொல்லக்கூடிய வழிமுறை, அல்லாஹ்வே மதுவை எப்படி நிப்பாட்டினா? உடனே வா, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான். அப்ப அல்லாட்டே உசூல் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். அப்ப 2 விஷயங்கள். தாவா பண்ணாட்டி நம்ம கட்டாய சந்திப்போம். என்ன 2 விஷயங்கள்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அனுஹ்லிகு ஃபீனா ஸாலிஹுன். அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மிடத்தில் நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் அழிப்பானா? ஆமாம். வைதா கஸரத்துல் குபுஸ், பாவங்கள் அதிகமாகும் பொழுது நல்லவர்கள் கண்டும் காணாமல் இருந்தால் தீயவர்களுக்கு வரக்கூடிய வேதனை அவங்களுக்கும் நல்லவர்களையும் பாதிக்கும். இது முதல் செய்தி. 2வது, நீங்கள் நன்மை ஏவுங்கள், தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கு இன்னொரு ஷர்த் என்ன? நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். இது இல்லைன்னா உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படால் போவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவிற்கு மார்க்கத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய செய்திகளை படிக்கிறோம். அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு சொல்வதற்கு முயற்சி ஏற்படுத்தணும். நோன்பு திறக்கிற நேரத்துல நிறைய பேருக்கு இந்த இடதுகை பழக்கம் இருக்கும். சொல்லியிருக்கமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், மாட்டார்களை பாருங்க, ஏசப்பா, ஐயா, அம்மா, வணக்கம், இதெல்லாம் அவங்க தயங்குறதே இல்லை. பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, எங்கனாலும் சரி. ஆனா உண்மையான கொள்கைவாதிகள் நம்மள்ட்ட என்ன இல்லை இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு யர்ஹமுக்கல்லா இல்லை, எஹ்திக்குமுல்லாஹ் யுஸ்லிஹு, அதெல்லாம் நம்மள்ட்ட இன்னைக்கு இல்லை. உண்மையா இல்லையா? இதெல்லாம் இதுலயே நம்ம தோத்து போனோம்னா எப்படி மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்? அப்ப இந்த பணி நாம் நமக்காக இறைவன் வழங்கிய ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் எல்லா பக்கமும் நம்ம சேர்க்க முடியாட்டியும் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் சொல்றது மாதிரி, யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பனுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த அடிப்படையில் மார்க்கத்தை படித்து செயல்பாடுகள் கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லி அல்லாஹுடைய எல்லா அருள்வளை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. அகூல் மா சமிஅதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.